இந்த நாளிலே உங்களோடு இந்த வேத வசனத்தோடு கூட காண்பதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். நன்றாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இலக்க பண்ணும், விரும்பினது வரும்பொழுதே ஜீவ விருட்சம் போல் இருக்கும். என் அன்பு மகனே, அன்பு மகளே, நெடுங்காலமாய் நீ காத்திருத்திருப்பீங்க. என் வாழ்க்கையில் இது நடைபெறலையே, எப்போது நடக்கும், எப்பொழுது என் இருதயம் களி கூறும், எப்பொழுது என் மனம் சாந்தி அடையும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளை ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். நெடுங்காலமாய் காத்திருந்தீங்க, உன் இருதயத்தை இலக்க பண்ணியிருக்கோம், உன் இருதயத்தை வருத்தியிருக்கோம், இருதயத்தை கடினப்படுத்தியிருக்கலாம். விரும்பினது வரப்போகிறது, ஜீவ விருட்சம் போல் ஆக போகிறீங்க. விரும்பிது வந்துச்சுன்னா நம்ம எவ்வளோ சந்தோஷப்படும். ஆண்டவர் எதை எதிர்பார்த்தீங்களோ அதை கொடுக்க போகிறாருங்க. அப்பொழுது உன் மனசு எப்படி ஆக போனால் ஜீவ விருட்சம் போல். ஒரு திராட்சை குலை பாருங்கள், எப்படி இருக்கும் தெரியுமா? திராட்சை தோட்டத்தில் பார்க்கறதுக்கு அவ்வளோ இருக்கும். ஆப்பிள் தோட்டத்தை பாருங்கள், அநேக கனி மரங்களை பாருங்கள், எப்படி இருக்கும்? ஜீவ விருட்சத்தை போல் நம்ம மனசு அப்படி மாறிடுமா? சந்தோஷத்தினால நம்ம பூரிப்பாக இருப்போம் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. எப்பொழுதுன்னு சொன்னால், நெடுங்காலமாய் காத்திருந்து உன் இருதயத்தை இலக்க பண்ணினீங்க, இருதயத்தை கடினப்படுத்தினீங்க, அது வரலேன்னு சொல்லிட்டு ஆண்டவருக்காக உண்மையாக காத்திருந்தீங்க பாருங்கள். அந்த காத்திருப்பை தான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு. அது விரும்பினது வரும்போது நீ எதிர்பார்த்து நீ ஜெபம் பண்ணி கொண்டு எதை பார்த்துலாம் உன் மனசு கழித்து கொண்டு இருக்கிறையோ அந்த காரியம் உன் வாழ்க்கையில் நடைபெறும் போது உன் இருதயம் எப்படின்னா ஜீவ விருட்சம் போல் இருக்குன்னு ஆண்டவர் சொல்கிறாருங்க. இந்த வார்த்தை கேட்டு அன்பு பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குமேனா, இயேசுடைய வார்த்தை இப்போ அனுப்பி வந்து கொண்டு இருக்கிறது. இந்த வார்த்தை கேட்டு டெய்லி இந்த வார்த்தையோடு எங்களோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஜீவ விருட்சம் போல் உங்கள் வாழ்க்கையை மாற்றி ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.